இருப்பாளே. என்னடி இப்படி வர? இல்லக்கா ஸ்கூல் விட்டு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொண்டைய கட்டிட்டு வந்தேன்க்கா. பார்க்கறதுக்கு சைனா பொம்மை மாதிரி இருந்தேன்னா அந்த எப்படிக்கா இருக்க? ஆமா, சைனா பொம்மை மாதிரி தான் இருக்க. வாய் ஒழுங்கா வை, அதே மாதிரி ஆயிட போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிட்ஸ் கிச்சன். என்னோட பேரு சாஷ்மிகா, இவன் என் தங்கச்சி சாத்விகா. எல்லாருக்குமே பர்கர்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, 1-2 வாங்கி தருவாங்க. ஆனால் அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, குண்டாயிருவ, அதில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்கு, அது வந்து உடம்புக்கு கெடுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ஆமாம், அது உள்ளே இருக்க சிக்கன் பேட்டியோ வெஜ் பேட்டியோ தான் உடம்புக்கு கெடுதி. சரி, நானே வீட்டில் வந்து ஒரு பர்கர் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் செய்ய போற பன்னு வந்து பேர் வந்து சன் பன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அக்காக்கா, சன் பன்னுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லவே இல்லை. ஆமால ஃப்ரெண்ட்ஸ், சன் பன்னுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கடையில் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பன்னு, ஒரு ஆம்லேட்டான ஒரு முட்டை, அப்புறம் சாஸு, மயோனைஸு, டொமேட்டோ, ஆனியன், கியூக்கம்பர், சாலட் லீஃப், பெப்பர்னு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம முதல்ல வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஷார்ட் அதை எடுத்து கொடு. வெங்காயம் தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணலாம். சாட்டு, என்னக்கா? வெங்காயம் கட் பண்ணும்போது ஏன் கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு தெரியுமா? ஏன்க்கா? ஏன்னா அதுல ஒரு கதை இருக்கு, சொல்லட்டா? சொல்லுங்கக்கா. இப்போ ஒரு 3 நண்பர்கள் இருந்தாங்க. யார் யாருன்னு தெரியுமா? யார் யாருக்கா? தக்காளியும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒரு 3 நண்பர்கள். அவங்க வந்து பீச்சுக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆர்வத்துல போய் பீச்சில் விளாண்டுருந்துச்சான். ரொம்ப ஜாலியாக போய் விளாண்டுருச்சான். அப்போ வந்து அலை வந்து உருளைக்கிழங்கு வந்து அப்படியே அப்போ வந்து அந்த 2 நண்பர்களும், யார் யார், தக்காளியும் வெங்காயமும் பஸ்ஸில் அழுந்துட்டே ஏறிட்டு. அப்போ வந்து ஒரு பையன் வந்து அங்கே தக்காளி உக்காண்டிருக்குன்னு தெரியாமல் வந்து உக்காந்துட்டான். அப்போ வந்து தக்காளி வந்து டொப்புன்னு வெடிச்சிருச்சு. அப்போ வந்து வெங்காயம் வந்து அழுந்துக்கிட்டே போய் சாமி கிட்ட வேண்டிச்சான், சாமி சாமி என்னோட 2 நண்பர்களும் போயிட்டாங்க, அப்போ எப்படி நான் மட்டும் தனியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாச்சான். அப்போ வந்து சாமி சொன்னாங்களாம், நீ கவலைப்படாத, உன்னை யாராச்சும் கட் பண்ணாங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, இது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டேன்க்கா. வெங்காயம் கட் பண்ணும்போது அதில் இருக்க கெமிக்கல் நம்ம கண்ணில் படுறதுனால தான் கண்ணீர் வருது. வெங்காயத்தை கழுவிட்டு கட் பண்ணி பாருங்க, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. சின்ன பாப்பாவுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அக்கா. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட சொல்றா. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். தக்காளி கட் பண்ண எனக்கு பண்றீங்க? பார்த்தா தெரியல, தக்காளி வெட்டிட்டு இருக்கேன். ஓ, தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அழகா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும்.
அக்கா ஆ நான் உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கதா? திரும்பியுமா? சரி கேளு. மைக்கேல் ஜாக்சன் ஆடுவார் பாடுவாரு, ஆனா உட்கார சொல்ல உட்கார மாட்டார். ஏன்? மைக்கேல் ஜாக்சன் ஆடுவாரு பாடுவாரு, ஏன் உட்கார மாட்டாரு? பதில சொல்றா. மாட்டிக்கிட்டா கட்ட முடியாது. சரி நீ அந்த வெள்ளரிக்காய் விடு. அக்கா ஆன்சர் சொல்லுங்க அக்கா. நான் அப்புறமா சொல்றேன், அது எடு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காச்சும் தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். பாஸ்ல இப்படியே கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா கட் பண்ணியாச்சு. சேர்த்து இந்த பிடி மைனஸ் எடுத்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் மைனஸ் அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷர்ட் அந்த சாஸ் எடுத்து கொடு. இல்லை இருக்கா? இப்போ நல்லா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் எடுத்து இதில் கிரேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை கிரேப் பண்ணிக்கலாம் சீஸை. இப்போ கொஞ்சம் கிரீன் சாலட் லீஃப் கொஞ்சம் போட்டலாம். ஷார்ட் இதை ஒன்று எடுத்து கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கியூக்கம்பர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெப்பரும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முட்டையை எடுத்து மேலே வச்சிடலாம். நான் பொரிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு சாலட் லீஃப் மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் அதை எடுத்து கொடு. இது திரும்பி மேலே வச்சுட்டு இந்த பன்னில் கொஞ்சம் மயோனைஸும் அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. சேர்த்து அந்த சாஸ் எடுத்து கொடு. கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும்.
இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஒரு ஜங்க் ஃபுட்டும் இல்லை, கடையில் வாங்குறத விட ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இதுக்கு ஏன் சன் பண்ண பேர் வச்சேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது அது உள்ள ஆம்லேட் இருக்குல்ல, அது வந்து சுற்றி ஒயிட்டாக இருக்கு, நடுவில் மட்டும் எல்லோ கலர்ல இருக்குல்ல, அது பார்க்க சன்னு மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த பண்ணுக்கு சன் பண்ணுன்னு பேர் வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அக்கா நான் சொன்ன வீடு கடைக்கு நீங்க ஆன்சரே சொல்லலையே. போடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீயே சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பண்ணு வேணும்னு கேட்க மாட்டல? கேட்க மாட்டேன் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்றேன் கவனிங்க. அக்கா பாஸ் கொடுத்துருங்க. பாஸ். ஓ நோ. மைக்கேல் ஜாக்சன் ஆடுவாரு பாடுவாரு, ஆனா உட்கார சொன்னா உட்கார மாட்டேன், ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. ஐயோ, இது எனக்கு தெரியலையே.